ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் கல்யாண வீடுகளெல்லாம் இலையில பந்திலே அன்னாச்சி பழ கேசரி வந்து வைப்பாங்க. அது அப்படியே நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சிட்டு ஓடிடும். அந்த மாதிரி ஒரு பைனாப்பிள் கேசரி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு அன்னாச்சி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த கப்பில் வந்து பழம் எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவை எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் சர்க்கரை வந்து கணக்கு. ஆனால் நம்ம பைனாப்பிள் சேர்த்துருக்கோம். பைனாப்பிளில் இருக்கிற ஸ்வீட்னஸ்க்கு தகுந்தாப்பில் சீனி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1.25 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரியும் திராட்சையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை வந்து நல்லா வறுபட்டுருக்கணும். அப்படின்னா தான் நல்ல முத்து முத்தாக கேசரியில் தெரியும். இல்லைன்னா குழஞ்ச மாதிரி இருக்கும். ரவையோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதே அளவு ரொம்ப ட்ரையாக வறுபட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த ரவை வந்து அப்படியே முத்து முத்தாக தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் மட்டும் போதும். இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபுல்லும் நெய் சேர்த்தும் செய்யலாம். இல்லைனா இதில் பாதி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத மற்ற எண்ணெய் சேர்க்கறத விட இந்த மாதிரி தேங்காய் சேர்த்து செய்யும்போது அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. இப்போ பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது லைட்டாக வறுப்பட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சையை சேர்த்து வறுத்துக்கோங்க. திராட்சை வந்து பலூன் மாதிரி உப்பி வரணும். பலூன் மாதிரி நல்லா உப்பி வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அன்னாச்சி பழம் சேர்த்துக்கலாம். அன்னாச்சி பழம் சேர்த்து கொஞ்சமாக வதக்கி விடுங்க. நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அந்த கப்புக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி வந்து கணக்கு. இப்போ இது வந்து நல்லா வெந்து வரட்டும் இந்த அன்னாச்சி பழம். இப்போ பாருங்கள், அன்னாச்சி பழம் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரவை வந்து நல்லா வறுத்து தான் வச்சுருக்கோம். அதனால் அது வந்து கட்டி விழாது, பயப்படாமல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ரவை சேர்த்த உடனே இந்த அளவுக்கு கட்டியாகி வரும். இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து குங்குமப்பூ தண்ணியில் ஊற போட்டு அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் ஃபுட் கலர். இந்த டைமில் மேட்டாப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்பப்போ லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த அளவுக்கு நல்ல அல்வா மாதிரி வந்துடுச்சு. கடைசியாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பைனாப்பிள் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை எடுத்து பார்த்தாலும் தெரியும், அந்த ரவை வந்து நல்ல முத்து முத்தாக இருக்கும். இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமாவுமே இப்படியே தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைனாப்பிள் கேசரி வந்து அருமையாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.